ரோஹிணி திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜயா வந்து ரோஹிணி அடிச்சு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறாங்க. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, நான் வந்து மனோஜை விட்டு போகவே மாட்டேன், இவ்வளவும் பண்ணது மனோஜுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம மீனா கூட சரி அவங்க என்ன பேச வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்போமே, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா விஜயா இருந்துட்டு அதெல்லாம் எதுவுமே கேட்கறதுக்கு வேண்டாம். இனிமே இவ சொல்றதுனாப்ப உண்மையாவா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிடுறாங்க. ஆனா ரோகிணி வந்து நான் மனோஜ விட்டு எங்கேயுமே போக முடியாது. நான் பணக்காரின்னு சொன்னதே மனோஜுக்காக தான். நான் மனோஜ கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி சொன்னேன். மனோஜ் நீயாவது என்னை புரிஞ்சுக்கோ. நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனோஜ் கிட்ட போனேன்னா உன்னை தொலைச்சிருவேன். மரியாதையை வெளியில போடி. இனிமே மனோஜோட வாழ்க்கையில நீ கிடையாது அப்படின்ற மாதிரி கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுறாங்க. இந்த மனோஜ் என்னடானா அமைதியாவே இருக்கிறாரு. எனக்கென்னே இருக்காரு. அவருக்கும் அந்த பணம் தான் தேவை போல இருக்குது. சரி உட்காந்து என்ன பிரச்சனை, எதுக்கு போய் சொன்னேன், என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்காவது செய்யலாம். ஆனா மனோஜ் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுமே ஒரு அதிர்ச்சியில தான் இருக்கிறாரு. அவர் என்னடானா மத்த மீனாவை கூட என்ன சொல்ல வரான்னு கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மனோஜ் அதை பத்தி கேட்கவே இல்லை. இதை நினைச்சிட்டு ரோஹிணி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. வெளியில தள்ளி விட்ட உடனே மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்கள முத்துவும் மீனாவும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ரோகிணிக்கு வந்து செக் பண்ண டாக்டர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, ரோகிணி வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால மறுபடியுமே ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க முத்துவும் மீனாவும். விஜயா இருந்துட்டு இவளை எதுக்கு திருப்பி நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்ல இப்ப ரோகிணி வந்து கன்சீவா இருக்காங்க, பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்ல, அப்படி ஒன்றும் அவசியமே கிடையாது. இவ யாருன்னே தெரியாது. எந்த அனாதையா இல்லை பிறந்து வளர்ந்தது பேக்ரவுண்டு எதுவுமே தெரியாது. இவளுக்கு வந்து நம்ம வீட்டு வாரிசு இவ வயித்துல வளர்றதா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அண்ணாமலையை பறந்துட்டு சும்மா இரு விஜயா, என்னதான் இருந்தாலும் இத்தனை நாளும் நம்ம பையன் கூட அவ வாழ்ந்துட்டா. நம்ம பையனோட வாரிசை வந்து அவ சுமக்குறா. அதனால அவ அவ இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள கூப்பிட்டுறாரு அண்ணாமலையப்பா. இதுக்கப்புறமாவது ரோகிணி திருந்துவாங்களான்னு பாக்குறீங்களா? இல்லை, என்ன பண்றாங்க அப்படின்னா, இனிமே தான் நான் வந்து முத்துவையும் மீனாவையும் இந்த வீட்டை விட்டு வெளியில விரட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா இனிமே ரோகிணியை வந்து வீட்டை விட்டு வெளியில விரட்ட முடியாது. எப்படின்னாலும் மனோஜோட வாரிசு வயித்துல சுமக்குறாங்கல்ல.